அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காவேரி விவகாரத்தில் கர்நாடகம் தொடர்ந்து காவேரி ஆணையத்திற்கும் காவேரி அந்த ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்த உத்தரவையும் மதிக்காமல் நமக்கு இப்போ 3500 கனஅடி திறந்து விட சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதியிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. அவங்க காவேரி அவருடைய முதல்வரும் தமிழகத்துக்கு எதிராக பேசி வருகிறார். ஸோ இந்த நேரத்தில் வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் தமிழக அரசு சார்பாக முதல்வரின் உத்தரவு பேரில் முதல்வர் கொடுத்த அறிவுரையின் பேரில் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஏன்னா இந்த 3500 கனஅடின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4.5 TMC தான். அது இல்லாமல் கடந்த 2 மாதங்களாக நமக்கு வர வேண்டிய அதாவது மொத்த ஃப்ளோவில் நம்ம ஒரு ரெப்போ டேட்டா வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வர வேண்டிய மொத்த ஃப்ளோவில் நமக்கு மேலும் ஒரு 17 TMC நமக்கு வர வேண்டிய தண்ணி இருக்குது. இது அனைத்திற்கும் சேர்த்து திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. கண்டிப்பாக அனைவரும் அதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் முடித்துவிட்டு இன்று முதல்வருடைய ஒப்புதலின் பேரில் வருகிற திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதாவது ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னென்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒரு வகையில் தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்குறாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்க, சட்டசபையில் இருந்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து அதிமுகவில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அடுத்த 2 நாட்களுக்கு அப்புறம் திடீர்னு எங்கேருந்து ஞானம் வந்துச்சு, அவர்நாள் தூங்கிட்டு இருந்த அதிமுக 2 நாள் கழிச்சு இல்லை நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கின்றாங்க. அதற்கு எதிராக இப்போ போய் அவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. ஸோ அவங்களையும் அது இல்லாமல் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததே அப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி தான். அவர் பார்த்து படித்தாரா, அவர் தான் தெரியல, அவருக்கு எதுவுமே தெரியல, யாரோ கொடுத்த படிச்சிருக்காரு. 2 நாள் கடைசி நாள் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது அப்புறம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கொடுத்தோம், ஆனால் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு. அவங்களுடைய மொத்த குறிக்கோளை எந்த வகையிலாவது முதல்வர் அவர்கள் இந்த இதுக்கு சுமூகமான தீர்வு கண்டுவிடுவாரோன்ற ஒரு பயத்தில் தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வராங்க. இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி எதிர்கட்சி நீங்கள் ஒத்த கருத்துடன் நம்ம ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். நமக்கான தேவை நம்மளுடைய நீரை பெறுவதற்கு அதுக்கு தேவையான அனைத்து வழிவகைகளையும் முதல்வர் செஞ்சுட்டு வர்றாரு. எல்லா வகையிலும் ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. இவங்க சட்டசபையில் இருக்கிற வரைக்கும் தீர்மானத்திற்கு எல்லாம் படித்து எல்லாம் பார்த்து தானே தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. அப்போ திரு எடப்பாடி எல்லாம் இருந்தாங்கன்னு முடிச்ச பிறகு 2 நாள் கழிச்சு எதிர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 2 நாளுக்கு சொல்லிட்டு இப்போ 2 நாளுக்கு முன்னாடி திடீர்னு போய் உயர்நீதிமன்ற வழக்கு தொடுத்தால் இவர்களை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவீங்க? நம்மளுடைய தேவை என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அதற்கான தேவை நம்ம சட்டசபையில் அனைத்து கட்சிகளையும் வைத்து தான் விவாதித்தோம். அனைத்து கட்சிகளையும் வைத்து தான் விவாதித்து அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டோம். இப்போ அதுக்கு எதிராகவே நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு கட்சி போய் நிற்கிது, அதுவும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து நிற்கிது. அதுக்கு முதல் நாள் தான் பாஜகவுடைய ஒரு அமைச்சர் நமக்கு அவங்க மேகதாது அணை கட்டுறதுல எந்த இதுவும் கிடையாது, அவங்க கட்டுறதெல்லாம் கட்டலாம்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த நாளே அதிமுக போதுன்னா இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போடுவீங்க? எந்த ஸ்டாண்ட் இல்லை அவர்களாம் இப்போ அங்கே இருக்கிற எல்லா கட்சியும் ஒரே மனதோடு நமக்கு கொடுக்கூடான்னு நிற்கிறாங்க. ஆனால் இவர்கள் நம்மளுடைய அப்ரோச்சில் எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நம்ம என்ன அப்ரோச் எடுக்கணுமோ அந்த அப்ரோச்சை தமிழக அரசு எடுக்க வேண்டும். நமக்கு தண்ணீர் பெறுவதற்கான பல அப்ரோச் இருக்குது. அந்த அப்ரோச்சில் இவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. அப்படி எல்லாம் செய்ய முடியாது. கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு என்ன தேவை அதுதான் முதல்வர் ஆராய்ந்து செயல்பட்டு இருக்கார். திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும். இல்லை நமக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இவர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு சில பேர் நமக்கு ட்ரிபுனல் வேணாங்கிறாங்க. வேண்டான்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிற்கிறாங்க. இதில் முரண்பட்டு நிற்கிறபோது அவர்கள் ஆல்ரெடி அதுக்கு முரண்பட்டு வழக்கு தொடுத்த பிறகு இல்லை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? நம்ம சட்டசபையில் எல்லா கட்சியும் சேர்ந்து விவாதித்து மொத்தமாக தானே ஒரு மனதாக தான் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதற்கு மேலே என்ன இருக்குது? சட்டசபையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு மேலே திரும்ப என்ன அனைத்து கட்சி கூட்டம் அங்கேயே நிறைவேற்றப்பட்டது என்ன இல்லை ஒரு மனதாக ஒரே குரலாக இருந்தால் பரவாயில்லை. இவர்களுடைய எண்ணம் எதுவோ இன்னைக்கு தமிழக அரசு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எந்த வகையிலும் சுமூக தீர்வு கொண்டு வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் செயல்படும் இவர்களை வச்சு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட முடியாது. அரசுல வெளிப்படைத்தன்மை இல்லைன்றாங்க. அங்க இருக்க முதல்வர் வர்றாருன்னு சொல்றாங்க, ஏற்பாடு பண்ணிருக்கோம், முதல்வர் வராருன்றாங்க. அதுக்கப்புறம் வர வேண்டாம், அதாவது சரியில்லை அப்படின்னா தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எல்லா வகையிலான இது சுமூக தீர்வு காண்பதற்கும் உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவும் அனைத்திற்கும் ஆராய்ந்து கொண்டு வந்தார். எல்லா வகையிலும் எந்த வகையிலாவது தமிழக மக்களுக்கு நன்மை வைக்க முடியல அது எல்லா முயற்சியிலும் கண்டிப்பாக எடுப்பார். இப்போதைக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஸோ இப்போதைக்கு அதுக்கான முடிவுகள் இப்போதைக்கு இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து தான் அவர் இப்போ 1 மாதம் 2 மாதம் என்னென்ன இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் என்னென்ன முடிவு எடுத்தார்கள், இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் முன்னாடி என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எப்படி இதுக்கு தீர்வு காணப்பட்டுச்சு அனைத்தையும் ஆராய்ந்தார்.
ஆராய்ந்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் முடிவெடுத்துட்டு இருக்கிறார். அதன்படி தான் வந்து இப்போதைக்கு கர்நாடகா செல்வதற்கான எந்த சாத்தியக்கூறும் இப்போதைக்கு இருப்பதாக தெரியவில்லை. பட் அப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் முதல்வர் வந்து முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணுவார்.